கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் போய் பேங்க்ல பணம் எடுத்துட்டு வரலான்ட்டு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது பேங்க் மேனேஜர் வரலைங்கிறாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அவர் அப்பவே கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வர வழியில தான் அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா? அச்சோ, இன்னைக்கு பணம் தேவைப்படுது. இப்ப என்ன செய்யறது? பேங்க் மேனேஜர் இல்லாம இந்த பணத்தை எடுக்கவும் முடியாது. இன்னைக்கு பணம் கொடுக்கலைன்னா தொழிலாளர்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்ப நம்ம என்ன செய்யறது? பணத்துக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு புரியலையே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கார்த்தி சாமுண்டீஸ்வரியிட்ட சொல்றாங்க, இதை பாருங்க அத்தை, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டியர் தான் இருக்கணும். நீங்க எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கணுங்கிறதுக்காக தான் பேங்க் மேனேஜரை கடத்திருப்பாரோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க. இருக்கலாம் மாப்பிள்ள, அவனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. சரி, இப்போதைக்கு நம்ம இப்படி பணத்தை சமாளிக்கிற வழியை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச சேட்டுக்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிங்க அத்தை, இன்னைக்கு எப்படியோ பார்த்து சமாளித்து பணத்தை கொடுத்துட்டா மறுபடியும் பேங்க் மேனேஜர் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கும்போது சேட்டு மட்டும்தான், சரி பணம் இருக்குது மேடம், உங்களுக்கு இல்லாத பணமா, நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் பணத்தை வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை, சேட்டு பணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம வாங்கிட்டு வந்து போனஸ் கொடுத்துடலாங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சந்திரா வராங்க. வந்ததும், என்னக்கா பணம் ரெடி பண்ணிட்டியாங்கிறாங்க. இல்லை சந்திரா, மேனேஜர் வரல, வீட்டில இருந்து கிளம்பி வந்திருக்காரு, ஆனால் ஆஃபீஸ்க்கு இன்னும் வரலைங்கிறாங்க. நீ இப்படி தாண்டி நடு தெருவில் நின்று முழிச்சிட்டு நிற்கணும். நடு தெருவில் நீ நின்று அசிங்கப்படுறத நான் பார்க்கணுங்கிறக்காக தாண்டி இத்தனை ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். என் புருஷன் அந்த மேனேஜர் கடத்திட்டான், அதுக்கப்புறம் எப்படிடி அவன் கையெழுத்து போட்டு நீ அந்த பணத்தை வாங்கிட்டு போய் தொழிலாளர்கள் முன்னாடி நீ பெருந்தன்மையாக பணத்தை போனஸாக கொடுக்கறது, அதை கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக தானே நாங்கள் இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீ அசிங்கப்பட்டு நிற்கிறத பார்க்கறக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க சந்திரா. இது தெரியாமல் சாமுண்டீஸ்வரி தன்னோட வருத்தத்தை சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாம் கார்த்திக்கு தெரிஞ்சிருந்தும் சந்திராவோட முகம் போகிற போக்க பார்த்துட்டு, இது எத்தனை நாளைக்கு, கூடிய சீக்கிரம் இவங்க முகத்திரையை கிழக்கித்தானே போகிறோம், அது வரைக்கும் எப்படி ஏற்பாடு பண்ணி தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும், அதுதான் சாமர்த்தியம்னு நினைக்கிறாங்க கார்த்தி. அக்கா, இப்போ பணத்துக்கு நீ என்னக்கா பண்ண போறேன்னு சந்திரா ரொம்ப அக்கறைப்பட்டு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, ஒன்றும் கவலைப்படாத சந்திரா, நான் சேட்டுக்கிட்ட பணம் கேட்டிருக்கேன், அவரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் நான் பணத்தை வாங்கிட்டு வந்து நம்ம தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுத்துடலாங்கிறாங்க. இது கேட்ட சந்திரா, ஓஹோ, இப்படி ஒருத்தன் வேற உனக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்கானா, இரு அவனையும் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் நினச்சிக்கிட்டு கெடுக்கிற புத்தியோடு போய் சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் இதை கேட்டுட்டு, சேட்டு போய் நம்ம உடனே பார்த்தாகணும், சேட்டு மட்டும் பணம் கொடுத்தான் அதுக்கப்புறம் நம்ம தோற்று போனதுக்கு சமம், அதனால நம்ம சேட்டு பணம் கொடுக்க விடாமல் பண்ணணும், என்ன செய்யலாம் செட்டுப்போ அப்படின்னு சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்துக்கிட்டு சேட்டு வீட்டுக்கு போய் சேட்டோட பிள்ளைய கடத்தி வச்சுக்கிறாங்க. இதை பார் சேட்டு, சாமுண்டீஸ்வரி வந்து கேட்கும்போது நீ பணம் இல்லைன்னு சொல்லணும், ஒருவேளை நீ பணத்தை கடத்த கொடுத்த அப்புறம் உன் புள்ள காலி, அந்த சொத்தை திங்கிறதுக்கு உன் பிள்ளை இருக்காது, முதல்ல ஜாக்கிரதையாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சேட்டு, என் குழந்தை தான் எனக்கு முக்கியம், நான் யாருக்கும் பணம் கொடுக்கல, தயவு செய்து என் குழந்தைய விட்டுருங்க ஐயா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டா உன் குழந்தைய கண்ணில் பார்க்கலாம், அப்படி இல்லையா உன் குழந்தைய பணமாக தான் பார்ப்பேன்னு முத்துவேலு சிவனாண்டியும் மிரட்டினதுக்கு அப்புறம் சேட்டு, என் குழந்தை தான் எனக்கு முக்கியம், நான் யாருக்கும் பணம் கொடுக்கலன்னு முடிவாக இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததும், மேடம், உங்களுக்காக தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் கேட்டிருந்தேன், அவனும் பணம் வச்சிருக்கேன்னு தான் சொன்னான், இப்போ நான் கூப்பிட்டு கேட்கும்போது அந்த பணத்தை வேறொரு பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான். உங்களுக்காக நான் பல பேர்த்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டேன், யாருமே இல்லைன்னு கை வச்சிட்டாங்க மேடம், என்ன செய்யறது, என்னால் உதவ முடியல, வேறு பக்கம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சேட்டு, உங்களை நம்பி வந்தேன், இப்படி கையை வச்சுட்டு என்ன மேடம் செய்யறது, உங்களுக்காக தான் நானும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், ஆனால் கிடைக்காம போச்சு, வருத்தமாக தான் இருக்குதுங்கிறாங்க. சேட்டு, பரவாயில்ல சேட்டு, சரி நான் வேறு பக்கம் முயற்சி பண்ணிக்கிறேன்ட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. இப்போ என்ன பண்ணுறது, குடும்பத்தோட லேபர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் போனஸ் கொடுப்பாங்கன்னு ஆசையோடு காத்துட்டு இருக்காங்க. நான் பேங்க்கு போய் பேங்க்லேயும் மேனேஜர் வராமல் போயிட்டாங்க, இங்கே சேட்டுவை நம்பி வந்து சேட்டும் பணம் இல்லைன்னு கை வச்சிட்டாரு, இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு குழப்பத்தோடு நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திரா சொல்கிறாங்க, இதை பார்க்கா, நான் உங்ககிட்ட படிப்படியாக சொன்னேன் போனஸ் எல்லாம் கொடுக்க வேண்டான்னு, நீ தான் உன் டிரைவர் மாப்பிள்ளை சொன்னான்னு சொல்லி நீ இவ்வளோ பெரிய ஆடம்பரம் பண்ணணும்னு நினச்ச, இப்போ பாரு தலை குனிஞ்சு நிற்கிறது நீ தானே, உன் டிரைவர் மாப்பிள்ளை பேச்சை கேட்டு இப்போ நீ தலை குனிஞ்சு கேவலப்பட்டு நிற்கிற பாருங்கிறாங்க சந்திரா. இதை பாரு சந்திரா, எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இருக்காது, எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவோம், ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாடி தான்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இதனால நான் ஒன்றும் தோற்று போயிட மாட்டேன், என்னோட ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் கேட்டு பார்க்குறேன், யாராவது ஒருத்தர் கொடுக்காமலா போயிடுவாங்க, நான் பணத்தை வாங்கி கண்டிப்பாக போனஸ் கொடுத்துருவேன், மாப்பிள்ளை நல்ல எண்ணத்தோட தான் இதை சொன்னாங்க, அவர் பேரில் எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பணத்தை கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் பணம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே கையை விரிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சந்திரா, அடியே இப்படி தாண்டி உனக்கு நடுத்தெருவில் நிற்க வச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பார்க்கணும், நீ இப்படி தடுமாறி நிற்கிறத பார்க்குறக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, இதை தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சந்திரா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா என்னக்கா சொன்னாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சந்திரா பண்ணுறது, நம்ம நேரமாட்டு இருக்குது, எல்லாருமே பணம் இல்லைன்னு கையை விரிச்சிட்டாங்க, சரி வேறு வழியே இல்லை, லேபர்ஸ் கிட்ட நான் மறுபடி தரேன்னு சொல்லி சமாளித்து அனுப்ப வேண்டியதான், வேறு வழி இல்லைங்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை வரணும்னு தான் நானும் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், அருமையான வாய்ப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சந்திரா.
அப்போ தான் கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு அங்கேருந்து போகிறாங்க. சரிங்க மாப்பிள்ள, சரி நான் போய் லேபர்ஸை பார்த்து சொல்லிக்கிறேன்ட்டு சந்திராவும் சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சாமுண்டீஸ்வரி பணம் கிடைக்கலன்னு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேல் சிவனாண்டி 2 பேரும் சேட்டு வீட்டில் சேட்டுவோட குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு சேட்டு வந்து கெஞ்சுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சாமுண்டீஸ்வரிக்கு பணம் கொடுக்கல, தயவுசெய்து என் குழந்தைய விட்டுருங்கிறாங்க. சேட்டு, நாங்கள் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. இங்கே பாரு, மறுபடியும் திரும்பி வந்து கேட்டாலும் நீ பணம் மட்டும் இல்லைன்னு சொல்லிடணும், கொடுத்தே அவ்வளவுதான் கொண்டுடுவேங்கிறாங்க. இல்லைங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிட்டனால என் பிள்ளைய விட்டுருங்கிறாங்க. குழந்தைய விட்டதுக்கப்புறம் என் தங்கமே நீ ஒன்றும் பயப்படல, நான் இருக்கேன், கவலைப்படாதேன்னு சொல்லி சேட்டு எப்படியோ தான் குழந்தை தப்பிச்சு வந்தால் போதுன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் முத்துவேலு சிவனாண்டியும் அப்பாடா எப்படியோ நாம் நினச்ச மாதிரியே இந்த சாமுண்டீஸ்வரிக்கு பணம் கிடைக்கல, இன்னும் அவள் எங்கே போய் கேட்டாலும் இந்த பணம் இவ்வளோ பெரிய தொகை கிடைக்காது, இந்த தீபாவளி நமக்கு தாண்டா அவனே சந்தோஷமாக கொண்டாடலாங்கிறாங்க. ஆமாம் சித்தப்பு, பட்டாசு வச்சு ஜேன்னு கொளுத்தி கொண்டாடலான்ட்டு போகிறாங்க. இங்கே கார்த்தி அருணை டாக்குமெண்ட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அருண், ஏண்டா கார்த்தி, எதுக்குடா இப்படி பெரிய விபரீதமான வேலையை பார்க்குற? உனக்காக அம்மா எழுதி கொடுத்த இடத்த நீ அனாத ஆசிரமம் கட்டுறதுக்காக தானே எழுதி வாங்கின, இப்போ எதுக்குடா விற்கணும்னு நினைக்கிறேங்கிறாங்க அருண். ஆமாண்டா, அத்தை 5 கோடி ரூபாய் பணத்துக்காக கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல, மாமா வீட்டுக்கு தானே நான் கொடுத்து அது வரை அந்த இடத்த விற்று நான் பணம் கொடுக்கலான்னு இருக்கேன். பிஸ்னஸில் போட்ட பணத்தை எடுத்து கொடுத்தா அது ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நிலத்தை விற்று பணத்தை கொடுத்த மாதிரி இருக்கட்டும்ங்கிறாங்க கார்த்தி. என்கிட்டயே பணத்துக்காக ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தா நானே பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பேன், ஆனால் இப்போ உடனுக்குடனே கேட்கறதுனால என்னால் எதுவும் முடியாத சூழ்நிலையில் தான் நானே இருக்கேங்கிறாங்க அருண். பரவாயில்ல விடுடா, மாமா குடும்பத்துக்காக தானே இந்த இடத்த வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. நில பத்திரத்தை கொடுத்து நம்ம உடனே பணம் வாங்குற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ராமமூர்த்தி, அவர்கிட்ட கொடுத்தோன்னா உடனுக்குடனே விற்று கொடுத்துருவாங்கங்கிறாங்க. சரி, அவரை போய் பார்க்கலாங்கிறாங்க. டே, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோ, இந்த இடத்த விற்று தான் ஆகணுமாங்கிறாங்க. கார்த்திக் முடிவா ஆமான்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் போகிறாங்க. கார்த்தியும் அருணும் ஒருத்தர் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அவங்கள பார்த்ததும் அவர் பார்த்துட்டு கார்த்தியை வரவேற்கிறாங்க. வாங்க சார், திடீர்னு பணம் அர்ஜென்ட்டுன்னு அருண் சொன்னார், ஆனால் உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக தான் இருக்கேன். என்ன சார், நீங்களே பெரிய பிஸ்னஸ்மேன், இவ்வளவு பணம் இது ஒரு சாதாரண விஷயம், நான் இடத்த விற்று தான் இந்த பணத்தை வாங்கணுமா என்னன்னு கேட்குறாங்க. சார், என்னோட பர்சனல் விஷயமா நான் இந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதனால பிஸ்னஸில் அமௌண்ட்டில் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்த விற்று நான் பணம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேங்கிறாங்க கார்த்தி. சரி கார்த்தி, உங்களுக்கு கொடுக்குறக்கு என்ன, நான் தாராளமாக கொடுக்க தயாராக இருக்கேன், உங்களுக்கு பணம் எப்போ வேணுங்கிறாங்க. இப்போவே வேணும்னு கேட்குறாங்க. சரி இருங்க, இப்போவே ரெடி பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க. இடத்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடியே இவ்வளவு அமௌண்ட் கேட்குறீங்களேங்கிறாங்க. ஆமாம் சார், இன்னைக்கு போனஸ் கொடுத்தே ஆகும், தொழிலாளர்கள் எல்லாருமே போனஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்கள காக்க வைக்கிறது எனக்கு பிடிக்கல, எப்படியாவது நீங்கள் இந்த பணத்தை கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க கார்த்திக். சார், நீங்கள் கேட்குறீங்க, நான் யார் மேலேயும் இவ்வளவு நம்பிக்கை வச்சதில்லை, ஆனால் நீங்கள் நேர்மையானவர்னு எனக்கு நல்லா தெரியும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், நீங்கள் வந்து என்கிட்ட பணம் கேட்குறதுல எனக்கு பெருமையாக தான் இருக்குது, உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து இந்த பணத்தை கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லி பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கார்த்திக்கு இந்த பணத்தை 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு கார்த்தி சொல்கிறாங்க, தீபாவளி முடிஞ்சதும் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் சார், நான் அந்த இடத்த உங்களுக்கு எழுதி கொடுக்குறேங்கிறாங்க. ரொம்ப நல்ல பேர், நம்பிக்கை வச்சு தான் இந்த 5 கோடி நான் கொடுக்குறேன், கொண்டு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கார்த்தியும் 5 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா 2 பேரும் பேங்க்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது சந்திரா சொல்றாங்க, இதை பாருங்க, டிரைவர் மாப்பிளையை நம்பி இப்ப தொழிலாளர்கள் முன்னாடி நீ தலை குனிச்சு நிற்க போற, இதெல்லாம் தேவையா, நான் தான் ஆரம்பத்திலேயே வேண்டான்னு சொன்னேன், நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதை பார் சந்திரா, எல்லாம் லாப பணத்தை தானே கொடுக்கலான்னு முடிவு பண்ணணும், மாப்பிள்ளையெல்லாம் நல்லது தான் சொன்னாரு, ஆனா இந்த பேங்க் மேனேஜர் இப்படி பழி வாங்குவாருன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல, முதல்ல அவனுக்கு இரு போனஸ் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், மாப்பிள்ளை ஏதாவது ஒரு பக்கம் பணம் சமாளிச்சுட்டு வந்துருவாருன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. ஏக்கா, நம்மளாலேயே சமாளிக்க முடியல, அவன் டிரைவர், அவன் போய் எப்படி சமாளிக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம நகையெல்லாம் வித்தா எவ்வளவு வருங்கிறாங்க. வித்தா கூட 2 கோடி ரூபாய் தான் தேரும், அதுக்கு மேல எல்லாம் சமாளிக்கிறது கஷ்டம், 5 கோடி ரூபாய்க்கு எங்க போவ சொல்லு அப்படின்னு சந்திரா பயப்படுத்திக்கிட்டே வராங்க. இது கேட்டுக்கிட்டே வந்த சாமுண்டீஸ்வரி என்ன பண்றதுனே புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கா, நான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லை, இப்ப பாரு, தொழிலாளர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறது நீ தானே, ஒன்னு கெட்டு போயிடல, போய் போனஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்காங்கிறாங்க. போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லவும் குடும்பத்தோட ஆசையா வந்து காத்திருக்கிறவங்களுக்கு எப்படி நான் இல்லைன்னு சொல்லிட்டுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, வேற வழியே இல்லக்கா, நீ சொல்லித்தாங்க ஆகணுங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வீட்டுக்கு வராங்க. அப்ப சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன சந்திரா வீட்டுக்கு போயிட்டியாங்கிறாங்க. ஆமாங்க, வீட்டுக்கு வந்துட்டேன், எங்க அக்காவுக்கு எங்கேயுமே பணம் கிடைக்கலைங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, தொழிலாளர்கள் முன்னாடி உங்க அக்கா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறத நாங்க நேரா பார்க்கணும், வீடியோ கால் போடு, நாங்க பார்த்து ரசிக்கிறோங்கிறாங்க. சரின்ட்டு சந்திரா வீடியோ கால் போட்டு அப்படியே சாமுண்டீஸ்வரி முன்னாடி நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியை பார்த்ததும் வீட்டுல இருக்கிற தொழிலாளர்கள் அத்தனை பேரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. மேடம் வந்துட்டாங்க, பணம் கொடுத்துருவாங்க, போனஸை வாங்கிட்டு போய் நம்மளும் தீபாவளியை ஜாம்னு கொண்டாடலான்னு எல்லாரும் ஆசையா பேசிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சாமுண்டீஸ்வரி என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. முத்துவேலு, சிவனாண்டி, காளிமா 3 பேரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு, இங்க பாட்டியா சிவனாண்டி,
சாமுண்டீஸ்வரி எப்பவும் கம்பீரமாக கெத்தாக இருப்பா. இன்னைக்கு பாரு எப்படி நிற்கிறான்னு எல்லாரும் முன்னாடியும் கேவலப்பட்டு நிற்க போகிறத பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சிவனாண்டி சொல்கிறாங்க. ஆமாம், வெற்றி நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சாமுண்டீஸ்வரி தொழிலாளர்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படி தவிச்சு போய் நிற்கிற போது நாள் உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு இந்த வருஷம் போனஸே என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வாய் எடுக்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக காட்டி உள்ளே வந்துடுறாங்க. அத்தை பணம் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க, பணம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்களாங்கிறாங்க. ஆமாத்த 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போ போனஸ் கொடுத்துடலாங்கிறாங்க. சிவனாண்டி முத்துவேல் காளிமா இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளவு பணத்தை இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிக்கிட்டு வந்துட்டானேன்னு ஆச்சரியப்படுறாங்க. சந்திராவுக்கு மூஞ்சில கரிய பூசி விட்ட கார்த்தி அந்த பணத்தை கொண்டு வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.